வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திக்காக வர்ணியா. கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வாதிகார ஆட்சியை மக்கள் தூக்கி எறிய வேண்டும். நாகர்கோவில் பொதுக்கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவேன். தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும். முதலமைச்சர் பழனிசாமி திட்டவட்டம். விவசாயிகளை பாதுகாக்க முதலமைச்சர் பழனிசாமி என்ன செய்தார்? மதிமுக பொதுச் செயலர் வைகோ கேள்வி. மத்தியில் நடைபெறும் பாசிச ஆட்சிக்கு இந்த தேர்தலோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என நாகர்கோவில் பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரை ஆதரித்து நாகர்கோவிலில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நடைபெறவுள்ள தேர்தல் மதவாத ஆட்சியை தூக்கி எறியும் தேர்தல் எனவும் சர்வாதிகார மோடியை வீட்டிற்கு அனுப்பும் தேர்தல் எனவும் தெரிவித்தார். மத்தியில் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த பாஜகவும் தமிழகத்தில் 8 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் அதிமுகவும் என்ன சாதனை செய்தோம் என்பதை கூறி வாக்கு கேட்க முடியுமா என ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். ஆகவே இன்று மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு அது ஒரு சர்வாதிகார ஆட்சி, சர்வாதிகார அரசு. அதேபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி இது உதவாக்கர ஆட்சி. மோடி சர்வாதிகாரி, எடப்பாடி உதவாக்கர, எதுக்கும் உதவாது. ஆக 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கு நாட்டையே குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் சொல்லுகிறோம், மத்திய அரசு மாற வேண்டும், பிரதமர் உடனடியாக வீட்டிற்கு போக வேண்டும். மத்தியில அவர் மாறுகிற நேரத்தில், அவர் வீட்டிற்கு போகிற நேரத்தில் மத்தியில நாம் எதிர்பார்க்கிற ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும். மக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். வேம்பந்தட்டை கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாலையூர், தொண்டாபாடி, வெண்பாவூர், வடகரை, படகப்பாடி, மாவிலங்கே, நூத்தப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார். செல்லும் இடமெல்லாம் டாக்டர் பாரிவேந்தருக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வெள்ளுவாடி கிராமத்தில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த டாக்டர் பாரிவேந்தர், மக்களின் கோரிக்கையை எதுவாக இருந்தாலும் உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என தெரிவித்தார். ஆற்றில் தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருப்பதாகவும் அதனை உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என்று அவர் கூறினார். உங்களுடைய மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி பெற்று வந்த பிறகு அந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதற்கு முன்னாக நான் உங்களை சந்தித்து நன்றி கூற வருவேன். நன்றி கூற வருகிற நேரத்தில் உங்கள் ஊருக்கு வருவேன், உங்கள் ஊர் தலைவரை பார்ப்பேன், உங்களையும் சந்திப்பேன். என்னென்ன தேவைப்படுகிறது அந்த ஊர் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு உங்கள் ஊர் தேவை எதுவாக இருந்தாலும் அதை உறுதியாக செய்து தருவேன், முடித்துக் கொடுப்பேன் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் கோரிக்கைகள் சிலவற்றை இப்படி சொன்னீர்கள், அதையும் உறுதியாக செய்து வைப்பேன் என்று சொல்லி மரவாதிரி உதயசூரியன். இதனையடுத்து திருவாலந்துறை, அகரம்,
அயன்பேரையூர் ஆகிய கிராமங்களிலும் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் ஆட்சி மாற்றம் மக்களின் கைகளில் இருப்பதை குறிப்பிட்டார். திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் பல அரிய திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டிய பாரிவேந்தர், தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் மக்களின் தேவைகள் அனைத்தையும் கேட்டு நிறைவேற்றி தருவேன் என்றும் கூறினார். பஞ்சாயத்து தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், அங்க டெல்லியில ஆட்சியை மாற்ற வேண்டுமானால் அது யார் கையில் இருக்கு? உங்க கையில் தான் இருக்கு. உங்க கையில் இருக்கிற மையில் தான் இருக்கு. பாத்துங்க, அதை முறையா பயன்படுத்தினால் நீங்க நல்லாட்சி பெறவும், நல்ல வசதியா இருக்கவும். இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர்லாம் இன்னைக்கு எவ்வளவு 1000 வந்துருச்சு. அது பழைய மாதிரி 400 வருவதற்கு நிச்சயமாக நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முடிவு செய்வார். வேலை வாய்ப்பு வேண்டுமா, அதுக்கு நீங்க உதவி சொல்லியிருந்தா. அதை விட விவசாயிகளுக்கு முழுசா கடன் தள்ளுபடி. அதை விட இன்னொன்னு பாத்தீங்கன்னா, படிக்கிற மாணவர்களுக்கு கடன் வாங்கி இருந்தால் அதுவும் தள்ளுபடி. அதோடு 50 லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு. அதோடு 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இப்படி அத்தனையும் பெறுவதற்கு நீங்கள் சிந்திக்க வேண்டும் சரியாக. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சிம்பல். உதயசூரியன், மரபாதிரி உதயசூரியன், மரபாதிரி உதயசூரியன். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மண்ணச்சநல்லூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் மண்ணச்சநல்லூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று வாக்கு சேகரிக்கிறார். பிச்சாண்டார் கோவில், கூத்தூர், வெங்கக்குடி, வளையூர், பாளையூர், திருப்பட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் இன்று காலை பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதேபோன்று எம்ஆர் பாளையம், வாழையூர், சிறுகனூர், இருங்கலூர் உள்ளிட்ட கிராமங்களில் டாக்டர் பாரிவேந்தர் மாலையில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார். மத்திய அரசு உதவியுடன் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆனந்தனுக்கு ஆதரவாக ஈரோடு மாவட்டம் பவானியில் முதலமைச்சர் பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர், மத்தியில் நிலையான ஆட்சி அமையவும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் அரசாக தமிழக அரசு உள்ளது என்றும், பாசன தேவைகளை பூர்த்தி செய்ய நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். வேளாண் பெருமக்கள் நிறைந்த இந்த பகுதியில் வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர் கிடைக்கிறது. கோதாவரி காவிரி நீரிணைப்பு திட்டம், அந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் செழிப்பாக வளர முடியும். எனவே அந்த திட்டத்திற்காக அம்மாவுடைய அரசு 60,000 கோடி வரைக்கும் இன்றைக்கு மதிப்பீடு செய்யப்படுகிறது. இன்றைக்கு நீர் மேலாண்மை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு விவசாய பெருமக்களுக்கு தேவையான நீர் வழங்குவது அரசுடைய கடமை. அதற்காக 4 தலைமை பொறியாளரை நியமித்து எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் செய்து அரசுக்கு தாக்கல் செய்யறாங்க. விவசாயத்துக்கு தேவையான நீரை கொடுப்பதற்கு இன்றைக்கு அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியாச்சு, திட்டப்பணி துவக்கியாச்சு. சுயநலத்திற்காக கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை தோற்கடிக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக சார்பில் சிவகங்கை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் H. ராஜா மற்றும் மானாமதுரை சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதி வேட்பாளர் நாகராஜன் ஆகியோரை ஆதரித்து மானாமதுரையில் பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்தார். அப்போது தமிழக மக்களுக்கு அதிமுக அறிவிக்கும் எண்ணற்ற திட்டங்களை திமுக தடுப்பதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் நீங்கள் நீதிபதிகளாக இருந்து ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். கடந்த ஆட்சியில் ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றாத அரசாக இருந்திருக்கின்ற திமுக கூட்டணி அரசிற்கு ஒரு சரியான பாடம் நீங்கள் தர வேண்டும் என்ற கருதி ஸ்டாலின் முதலமைச்சராக ஒரே கனவுல எதை பேச தெரியாமல் பேசிட்டு இருக்காரு. விவசாயிகளை பாதுகாக்க முதலமைச்சர் பழனிசாமி என்ன செய்தார் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணேசமூர்த்தியை ஆதரித்து நால்ரோடு, நாத்தங்காடையூர் ஆகிய பகுதிகளில் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு விவசாயிகளுக்கு நன்மை செய்துள்ளது என கூறுவது அப்பட்டமான பொய் என்றும், பாஜக 5 ஆண்டுகள் தமிழகத்தை வஞ்சித்து விட்டதாகவும் சாடினார். விவசாய நிலங்களை அழிக்கும் உயர்மின் அழுத்த கோபுரங்கள் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் பழனிசாமி தடுத்து நிறுத்தாதது ஏன் என்றும் வைகோ கேள்வி எழுப்பினார். அவர்கள் எயில் திட்டம் கூடாது என்று தடுத்து நிறுத்த போராடவோ, உயர்ந்த மின் கோபுரங்களை எங்கள் கொங்கு சீமையிலே கொங்கு மண்டலத்திலே அமைக்க கூடாது என்று போராடவோ, எங்களுக்கு பேர் ஆதரவு இங்குதான் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, நான் கேட்கிறேன்,
தீரன் சின்னமலை குலவிய கொங்கு சீமையில் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியெடுத்து போராடக்கூடிய உணர்வு உங்களுக்கு ஏன் இல்லை? உங்களால் முடியாது. நீங்கள் பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கின்றீர்கள். துணைவேந்தர் நியமனத்தில் ஊழல் என்று எல்லா விதத்திலும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருப்பதனாலே நீங்கள் அதை தடுக்க முடியவில்லை. திருவண்ணாமலையில் உள்ள பிரபல தொழிலதிபர் வீடு மற்றும் கடைகளில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஐயங்குள தெருவில் வசித்து வரும் பிரபல தொழிலதிபர் கமல் சந்த் ஜெயின் பல்வேறு பகுதிகளில் நகைக்கடை, அடகு கடை, ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி நிறுவனங்கள் நடத்தி வருகிறார். அவரது கடை மற்றும் வீடுகளில் நேற்று வருமான வரித்துறையினர் திடீரென சோதனை மேற்கொண்டனர். வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 பேர் கொண்ட குழுவினர் சுமார் 3 மணி நேரம் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். இதில் முக்கிய ஆவணங்கள் சிக்கி இருப்பதாகவும் பணம் ஏதும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவசாயிகள் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டை ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டுவர பாரதிய ஜனதா அரசு முயற்சி செய்வதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக தேர்தல் அறிக்கை பண மதிப்பிழப்பின் போது மக்கள் மத்தியில் என்ன மனநிலையை ஏற்படுத்தியதோ அதே நிலையிலேயே ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். ராமர் கோவில் விவகாரத்தை வைத்தே பாஜக அரசியல் செய்து வருவதாக கூறிய அவர், ராமர் கோவில் கட்டிவிட்டால் அவர்களின் அரசியல் முடிவுக்கு வந்துவிடும் என்றார். ராணுவ கோப்புகளையே பாதுகாக்க முடியாத மோடியால் நாட்டை எப்படி பாதுகாக்க முடியும் என்று அழகிரி கேள்வி எழுப்பினார். ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் அறிக்கை பணமதிப்பிழப்பு நீக்கம் வந்த பொழுது என்ன மன உணர்ச்சியில் நீங்கள் இருந்தீர்களோ அதுதான் என்னுடைய உணர்ச்சியும். பாரதிய ஜனதா இந்த நாட்டை ஒற்றையாட்சி முறையில் அழைத்து செல்ல விரும்புகிறது. ஒரே கலாச்சாரம், ஒரே இறை நம்பிக்கை, ஒரே மத வழிபாடு, ஒரே மொழி, இந்த பாதையில் இந்த நாடு போகணும்னு அவங்க விரும்புகிறாங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் உழவர் சந்தையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது யாருக்காவது பாதுகாப்பு இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஆட்சி அகற்றப்பட வேண்டியவை என தெரிவித்த முத்தரசன், வரும் மக்களவைத் தேர்தல் நாட்டை காப்பாற்றுவதற்கான தேர்தல் என்றும் கூறினார். ஓ பன்னீர்செல்வம் நேற்றைய தினம் நான் போடியில் தான் இருந்தேன். 5000 பெண்களை அழைத்து வந்து ஆளுக்கு ஒரு சேலை 500 ரூபாய் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார். பகிரங்கமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆக வாக்குச்சாவடியை கைப்பற்றுவது, எந்திரங்களை உடைப்பது, அதன் மூலமாக வெற்றி பெறலாமா என முயற்சிக்கிறார்கள். பணம் கொடுத்து வெற்றி பெறலாமா என முயற்சிக்கிறார்கள். வன்முறையை தூண்டுகிறார்கள். 8 வழிச்சாலைக்கு எதிரான தீர்ப்பு முதல்வர் பழனிசாமிக்கு விழுந்த பேரடி என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய நிலங்களை அளித்து மத்திய மாநில அரசுகள் கொண்டுவர நினைத்த திட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் இந்த தீர்ப்பு குறித்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார். 8 வழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்த முழு வீச்சுடன் செயல்பட்ட அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பாமகவுக்கு தீர்ப்பை சொந்தம் கொண்டாட எந்த உரிமையும் இல்லை என கூறினார். 8 வழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிரந்தரமான இடைக்கால தடை விதித்திருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இந்த திட்டத்தில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. எனவே அந்த திட்டத்தையே நாங்கள் ரத்து பண்ணுறோம் என்று உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற அந்த தீர்ப்பு விவசாயிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எடப்பாடி அரசாங்கத்தினுடைய தலையில் விழுந்திருக்கிற பேரிடியாக இந்த தீர்ப்பு என்பது அமைந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவின் கைக்கூலியாக அதிமுக செயல்பட்டு வருவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணியை ஆதரித்து சின்னசேலம் பேரூராட்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வேல்முருகன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது
தமிழர்களின் பண்பாட்டை அழிக்கும் பாஜக அரசுக்கு கைக்கூலியாக அதிமுக உள்ளது என சாடினார். முதல்வர் பழனிசாமியை எப்படியெல்லாம் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்தார் என்பதையும் அவர் கூறினார். நரேந்திர மோடி செய்கிற அத்தனைக்கும் மாமா வேலை பார்க்கிற அரசு, நீட்டுல நம்முடைய உரிமையை காவு கொடுத்த அரசு, 7 பேர் விடுதலை நான் பண்றேன்னு இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். இப்போ உங்கள்தான் இருக்கு அரசு அதிகாரம். பிரிவு 171 உலகதான வாக்குறுதி கொடுத்துருக்கு. ஏன் நீ விடுதலை செய்யல? நான் கேட்கிற இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் அனுமதி சிறப்பனுமதி பெற்று அவங்களுக்கு 1 ஆண்டு பரவாயில்ல கொடுக்க முடியுமா? சொந்த நாட்டு மக்களை 13 பேரை காக்கை குருவியை சொல்ற மாதிரி சுட்டுக் கொள்ளலாம் இந்த எடப்பாடி அரசு. சொன்னாரா இல்லையா? சுட்டாரா இல்லையா? சாலை திட்டத்திற்கு விவசாயிகள் சம்பாதித்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என முதல்வர் பழனிசாமியை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் விமர்சித்துள்ளார். கோவை மக்களவை தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் மகேந்திரனை ஆதரித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்களிடையே பேசிய கமல், நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்றால் டார்ச்லைட் சின்னத்தை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதிதாக சாலை அமைக்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகளின் வியர்வையில் சம்பாதித்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார். நிலத்தை கையகப்படுத்தினர் செல்லாது, அது நமக்கும் பொருந்தும். இருக்கிற வழியை அகலப்படுத்துங்க. எங்களுக்கு போக்குவரத்து வேணும், ஆனால் நாங்க நடந்த பாதையில் இருக்கு, தடம் பதிச்சிருக்கோம், அதுல போடுங்க. விவசாயம் நடந்துட்டு இருக்கிற இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு வேற யாரோ கான்ட்ராக்டருக்கு காசு கொடுக்கிறேன்னு நீங்க ஒத்துக்கிட்ட திட்டத்திற்காக எங்களை பலி வாங்காதீர்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவோம் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் புவனேஸ்வரனை ஆதரித்து பல இடங்களில் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். அப்போது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய அப்பாவி பொதுமக்கள் தீவிரவாதிகள் போல் சுட்டுக் கொல்லப்பட்டதை நினைவு கூர்ந்தார். முதல்வர் பழனிசாமி 8 வழிச்சாலைக்காக தமது எஜமான் மோடியின் உத்தரவுப்படி விவசாயிகளிடம் இருந்து நிலத்தை பிடுங்கி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்க முயன்றதாகவும் தினகரன் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி நகரமே கோபத்தில் ஆழ்ந்திருந்தது. நடந்தது போல் ஒரு மோசமான சம்பவம் நிச்சயம் தமிழ்நாட்டிலே நம்ம தூத்துக்குடியில உங்களது ஸ்டெர்லைட் ஆலை மூட வேண்டும் என்ற உங்களது அறப்போராட்டத்தில் ஏற்பட்டிருக்காது. ஆனால் இன்றைக்கு இருப்பதோ மோடியின் எடுபடிகளின் ஆட்சி என்பதால் அங்கே என்ன சொல்கிறார்களோ அதை இங்கே செய்கிறார்கள். கோவையில் சிறு குறு தொழில் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என சிபிஎம் மக்களவை தொகுதி வேட்பாளர் நடராஜன் தெரிவித்துள்ளார். கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் சிபிஎம் வேட்பாளர் PR நடராஜன் தொகுதிக்கான வாக்குறுதி அறிக்கையை சௌரிபாளையம் பேருந்து நிலையத்தில் வெளியிட்டார். பின்னர் பேசிய நடராஜன், விவசாயிகள் நலன், பெண்கள் பாதுகாப்பு, 100 நாள் வேலை திட்டத்தில் கூலி உயர்வு, உலகத்தரம் வாய்ந்த கல்வி உள்ளிட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் உறுதியாக நிறைவேற்றுவோம் என தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் சாலைகளை சீரமைக்காத அமைச்சர் சம்பத்துக்கு பொதுநல அமைப்பினர் நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடலூர் நகர பகுதியில் உள்ள சாலையில் நீண்ட நாட்களுக்கு முன்பு பள்ளம் ஏற்பட்டது. அதனை சீரமைக்க கோரி அமைச்சர் சம்பத்திடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுநல அமைப்பினர் சாலையில் உள்ள பள்ளத்தின் அருகே பதாகை ஒன்றை வைத்துள்ளனர். அதில் மரண பள்ளத்தை பாதுகாத்து வரும் மாண்புமிகு அமைச்சர் MC சம்பத் அவர்களுக்கும் கடலூர் பெருநகராட்சிக்கும் நன்றி என எழுதப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக செல்லும் நேரத்தில் இதுபோன்ற எதிர்ப்பு கிளம்பியுள்ளதால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோயம்புத்தூரில் வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் எடுத்து செல்லப்படுவதாக பரவிய தகவலை அடுத்து கண்டெய்னர் லாரியை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. உக்கடம் அருகே ஆத்துப்பாளையம் பகுதியில் வேகமாக சென்ற கண்டெய்னர் லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் எடுத்து செல்லப்படுவதாக பரவிய தகவலால் கண்டெய்னரை உடைத்து பார்க்க முற்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தேர்தல் பறக்கும் படையினரும் காவல்துறையினரும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் மக்கள் கலைந்து செல்லாததால் காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை கலைத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.
இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட கண்டெய்னர் லாரியை தேர்தல் பறக்கும் படையினரும் காவல்துறையினரும் திறந்து பார்த்தனர். அதில் டீ தூள் பண்டல்கள் இருப்பது தெரியவந்தது. அவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என புதிய பெயர் பலகை பொருத்தப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் பொருத்தப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார். இதனை உறுதி செய்யும் வகையில் கடந்த 5ஆம் தேதி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து ரயில் நிலையத்தில் இருந்த பழைய பெயர் பலகைகள் மற்றும் அறிவிப்பு பலகைகள் அகற்றப்பட்டு புதிதாக டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரியில் உள்ள பாஸ்போர்ட் நிறுவன ஊழியர்கள் நெற்றியில் பட்டை நாமம் போட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிறுவனத்தில் பணிபுரியும் 1100 ஊழியர்களுக்கு கடந்த 22 மாதங்களாக நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நூதன போராட்டத்தை மேற்கொண்டனர். நிலுவைத் தொகை வழங்கவில்லை எனில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சிவகங்கையில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தவர்கள் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் முதியவர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காமராஜர் காலனியைச் சேர்ந்த பெருமாள் மற்றும் மலைராஜ் ஆகிய இருவரும் மேலூர் ரிங் ரோட்டில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தனர். அந்த வழியாக வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருவரும் உடல் நசுங்கி பலியாகினர். இந்த விபத்து குறித்து சிவகங்கை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரத்தில் கொத்தடிமைகளாக இருந்த விழுப்புரத்தை சேர்ந்த 5 சிறுவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் சித்தலைமடம் கிராமத்தை சேர்ந்த கண்ணன் முத்துகிருஷ்ணன் என்பவரிடம் 50,000 ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு தனது மகன்களை ஆடு மேய்க்கும் வேலைக்காக அனுப்பியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த நாகப்பட்டினம் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் அந்த சிறுவர்களை மீட்டனர். ஹைதராபாத் அணிக்கு எதிரான லீக் போட்டி 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஹைதராபாத் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. கிங்ஸ் 11 பஞ்சாப், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான 22வது லீக் போட்டி மொஹாலியில் நடைபெற்றது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணியினர் நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்தனர். 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்கள் இழப்பிற்கு 150 ரன்கள் எடுத்தனர். அந்த அணியில் அதிகபட்சமாக கேப்டன் டேவிட் வார்னர் 70 ரன்கள் விளாசினார். Looking to push the two here, David Warner. He plays well straight, does Vijay Shankar, and this time he plays. இதனையடுத்து 151 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணியினர் தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடினர். 19.5 ஓவர்களில் 4 விக்கெட்களை இழந்த பஞ்சாப் அணி இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரரான லோகேஷ் ராகுல் 71 ரன்களும், மயங்க் அகர்வால் 55 ரன்களும் குவித்தனர். 8 புள்ளிகளை பெற்றுள்ள பஞ்சாப் அணி புள்ளி பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியது. So fielding crucial. If a chance comes, it has to be taken here. Oh no, Dave Warner's misfielded. You never see that. That's the victory with 1 ball remaining. KL Rahul, he's batted through. Another man batting right the way. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வாதிகார ஆட்சியை மக்கள் தூக்கி எறிய வேண்டும். நாகர்கோவில் பொதுக்கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவேன். தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி.
கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும். முதலமைச்சர் பழனிசாமி திட்டவட்டம். விவசாயிகளை பாதுகாக்க முதலமைச்சர் பழனிசாமி என்ன செய்தார்? மதிமுக பொதுச் செயலர் வைகோ கேள்வி. இத்துடன் வேந்தரின் இளங்கற்காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.